ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे तंदनानागी तंदनाना पुरे तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे 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 तंदनानागी तंदनाना पुरे तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना ब्रह्ममुकटे परब्रह्ममुकटे 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 तंदनानागी तंदनाना पुरे तंदनाना बळ तंदनाना बळ तंदनाना ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புவில் வரலாற்று சிறப்புமிக்க சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அமைந்திருக்கின்றது. விஜயநகர பேரரசர்களான அச்சுத தேவராயர் மற்றும் ராமதேவராயர் ஆகிய மன்னர்களால் கலைச்சிற்ப நுணுக்கத்துடன் இந்த கோவில் அமைக்கப்பட்டது. இந்த கோயிலில் உள்ள பெருமாள் பக்தர்களால் அழகர் என்ற அன்போடு அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றார். தாடிக்கொம்பு அருகே வடக்கு நோக்கி செல்லும் குடகனாறு ஆற்றங்கரையில் அமர்ந்து மண்டூக முனிவர் என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரது தவத்திற்கு இடையூறு செய்யும் விதமாக தாளாசுரன் என்ற அரக்கன் பல்வேறு இடையூறுகளை செய்து வந்தான். இதனால் மதுரை அடுத்த அழகர் மலையில் உள்ள திருமாலிருஞ்சோலை கள்ளழகரை நோக்கி தனது தவத்திற்கு உதவி செய்யுமாறு அவர் வேண்டிக் கொண்டார். அந்த அழகர் மலையில் உள்ள திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் இவரது தவத்தால் ஈர்க்கப்பட்டார். மண்டுக முனிவருக்கு இடையூறு செய்த தாளாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்து முனிவரின் தவத்தை தொடர உதவி செய்தார். பின்னர் முனிவரிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அவரும் கள்ளழகர் இப்பகுதியில் வாசம் செய்து இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முனிவரின் வேண்டுதல் ஏற்று தாடிக்கொம்பு பகுதியிலே கள்ளழகர் என்ற சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி வீற்றிருப்பதாக புராண வரலாறு கூறுகின்றது. இந்த கோயிலில் சவுந்தரராஜ பெருமாள், சவுந்தரவல்லி தாயார் மற்றும் ஆண்டாளுடன் நின்ற கோலத்தில் எழுந்தருளி உள்ள மூல சந்நிதியும், சவுந்தரவல்லி தாயாருக்கு என தனிச்சன்னதியும், ஆண்டாளுக்கென்று ஒரு தனிச்சன்னதியும் அமையப்பட்டிருக்கின்றது. இது தவிர பரிவார மூர்த்திகளான நம்மாழ்வார், இரட்டை விநாயகர், அயக்ரீவர், தன்வந்திரி பெருமாள், லட்சுமி நரசிம்ம பெருமாள், வேணுகோபால சுவாமி, ராமபக்த ஆஞ்சநேயர், ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர், விஸ்வக்சேனர் ஆகிய தெய்வங்களும் சன்னதிகள் உள்ளன. மேலும் கோவிலுக்கு வெளியே தென்புறத்தில் சக்கரத்தாழ்வார் தனிச்சன்னதியில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். கல்விக்கு அயக்ரீவர், உடல் நலத்திற்கு தன்வந்திரி பெருமாள், கடன்களிலிருந்து மீள லட்சுமி நரசிம்மர், திருமணத்தடை நீங்க ஆண்டாள், ரதி மன்மதன் சூழ பாக்கியம் கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க வேணுகோபால சுவாமி, பொருளாதார சிக்கல்கள் நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவரை பக்தர்கள் வணங்கினால் தங்களது வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பிக்கை. அனைத்தும் நிறைவேற திருவோண நட்சத்திரன்று நடைபெறும் சிறப்பு பூஜையில் சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். இவ்வாறு சகல வரங்களையும் அளிக்கும் ஒரே தலமாக இந்த கோயில் விளங்குகின்றது. மேலும் இதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பொக்கிஷ காவலர் சொர்ண ஆகர்ஷண வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். சிவபெருமானின் ஒரு அவதாரமாக இருப்பவர் பைரவர். பெரும்பாலும் வைணவ திருத்தலங்களில் பைரவர் எழுந்துள்ளது கிடையாது. ஆனால் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் வடகிழக்கு மூலையில் பெருமாளின் பொக்கிஷ காவலராகவும் க்ஷேத்திர பாலகராகவும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் எழுந்துள்ளி அருள்வாரிக்கின்றார். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் ராகுகால நேரத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவதன் மூலம் வாராக்கடன்கள் வரப்பெறுவதுடன் இழந்த சொத்துக்கள் மீளப்பெறும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நடைபெறும் பூஜையில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு பால், இளநீர், தேன் மற்றும் அரளிப்பூ உள்ளிட்ட பூஜைப் பொருட்களை காணிக்கையாக அளித்து வழிபடுகின்றார்கள். இங்குள்ள பல சன்னதிகளையும் தாங்கள் விட்டு விடாமல் தொடர்ந்து பரிவார சன்னதிகளில் உள்ள நம்மாழ்வார், தும்பிக்கை ஆழ்வார் மற்றும் ஹயகிரிவர் அவர்களையும் தரிசனம் செய்யலாம். இவர்களை எல்லாம் தரிசனம் செய்த பின் தாங்கள் சவுந்தரராஜ பெருமாளின் அருளை வேண்டி பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருத்தலத்தை தவறாது தரிசிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நமோ நமோ ஸ்ரீநாராயணா, நமோ நமோ ஸ்ரீநாராயணா, நரஹரி ரூபா நாராயணா, நமோ நமோ ஸ்ரீநாராயணா, நரஹரி ரூபா நாராயணா,
पन्नगभूषण नारायण परमदयाला नारायण पन्नगभूषण नारायण परमदयाला नारायण नारायण हरिनारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नागशयना नारायण नलिनविलोचन नारायण नागशयना नारायण नलिनविलोचन नारायण नारायण हरिनारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नमो नमो श्रीनारायण नरहरिरूपा नारायण नारायण निल्ल नामद स्मरणय कारामृतमु एल्ल नालिगे बडली नारायण निल्ल नामद स्मरणय कारामृतमु एल्ल नालिगे बडली नारायण कष्टदल्लिरली उत्कृष्टदल्लिरली कष्टदल्लिरली उत्कृष्टदल्लिरली ಎಷ್ಟಾಲನು ಮಧಿಕೆಟ್ಟು ನೀನಲಿ ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾಲನು ಮಧಿಕೆಟ್ಟು ನೀನಲಿ ಕೃಷ್ಣ ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதே நிதேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அன்பு நண்பர்களே, இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும், எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும், அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும். நிறை குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும், தங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும். இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும். தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை. இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.